டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்ப எலெக்ஷன்ல நிக்கிறதுக்காக ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்தது. ஏன்னா அவர் மேல ஏகப்பட்ட கேஸுகள் இருந்தது. அந்த கேஸுகள்லாம் சில கேஸுகள்ல குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. சில இடத்துல வந்து பெனால்டி பே பண்ண வேண்டியது இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்போ எலெக்ஷன்ல நிக்கலாம் அப்படின்றது போல சொல்லிட்டாங்க. இப்ப எலெக்ஷன்ல நின்னா கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு அப்படிங்கிறது போல ரிசல்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஆப்வியஸா தெரியுது. ஒருவேளை பைடன் அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னா பஞ்சாயத்து தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு. ஒருவேளை இவர் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் ஜெயிச்சிட்டாருன்னா என்ன நடக்கும்? இவர் மேல ஏகப்பட்ட கேஸ்லாம் இருக்கு. இவர் ஒரு நாட்டோட அதிபரா மாறிட்டாருன்னா அந்த நாட்டுல இவர் மேல கேஸ் இருந்ததுன்னா எங்க என் மேல போடப்பட்டிருக்கிற கேஸ் எல்லாம் ரத்து பண்ணிருங்க அப்படின்னு இவரே சொல்லிக்கலாமா? அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் ஆகிய நான், அதாவது வருங்கால அதிபர் அவர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், நான் என் மேல் போடப்பட்டிருக்கும் வழக்குகள் அத்தனைக்கும் நான் மன்னிப்பு நானே எனக்கு வழங்கிக் கொள்கிறேன் அப்படிங்கிறதுல கையெழுத்து போட்டு முடியுமானா அது முடியாது. அமெரிக்காவில் ஒரு சட்டம் இருக்குது. இது போல வந்து செல்ஃப் பார்டனிங், அதாவது அவரே மன்னிப்பு கொடுத்துக்கிறதுலாம் வந்து செல்லாதுங்க சட்டத்துல அப்படிங்கிறதுல இருக்கு. ஆனா இதுல ஒரு ரூப்போகள் இருக்கு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. முதல்ல இவருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கப்படும் அப்படின்னா, தோராயமா சொல்றாங்க, அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மேல போட்டிருக்க கேஸுக்கு எல்லாத்துக்குமே உச்சபட்ச தண்டனை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 585 வருஷம் இவர் ஜெயில இருக்கணும் அப்படிங்கிறது போல தண்டனை சிறைச்சாலையில இருக்கணும்ன்ற மாதிரி தீர்ப்பு வரும், அதிகபட்ச தண்டனை கொடுக்கும் பட்சத்துல அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப ஆயுள் தண்டனை போலதான் இருக்குது. இவரோட ரெஸ்ட் இருக்கக்கூடிய டைம் எல்லாமே ஜெயில தான் இருக்கணும் அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஆனா இப்ப இவர் வந்து அதிபர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குதாமா. என்னன்னா, யார் வைஸ் பிரசிடென்டா இருக்கிறாங்களோ வைஸ் பிரசிடென்ட் கிட்ட கொஞ்ச நேரம் 15 நிமிஷம் டைம் தருவேன், மன்னிச்சுட்டு திருப்பி பொறுப்பு என்கிட்டயா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு டெம்பரவரியா இவரோட பவரை ஷிஃப்ட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் ஆகிய நான் தற்காலிகமான அதிபராக அமெரிக்காவுக்கு இதற்கு மேல் இருக்க போகிறேன் அப்படிங்கிறதோட சொல்லி பதவி ஏற்ற உடனே டொனால்டு ட்ரம்ப் அவர்களை அவர் செய்த குற்றத்திற்காக கோர்ட் இது போல தண்டனை தெரிவிச்சிருந்தது. அது எல்லாத்தையும் அமெரிக்காவோட தற்காலிக அதிபராகிய நான் அனைத்து குற்றங்களிலிருந்தும் அவரை விடுவிக்கிறேன், அவருக்கு நான் மன்னிப்பு வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு மீண்டும் பதவியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவர் மேல போட்டுக்கிற அத்தனை கேஸ் இருந்தும் அவர் வெளியே வந்துருவாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நடக்குமா என்ன அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பட் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன். சரி, என்ன வேணா செஞ்சுக்கலாம். ஆனா இந்த நாட்டோட ஜனாதிபதி ஆயிட்டோம்னா வாட் கைண்ட் ஆஃப் கண்ட்ரி இஸ் அமெரிக்கா? வாவ். இமானுவேல் மேக்ரான் அவர்கள் மார்ச் 7ஆம் தேதி கூட்டம் போட்டு பேசிக்கிறாங்க. நாட்டில் கூட்டம் போட்டு பேசிக்கிறாங்க. அதாவது இப்போ உக்ரைனோட ஃப்ரண்ட்லைன் கண்டிஷன் எப்படி இருக்குது, என்ன ஏது, இதெல்லாம் வந்து பார்த்து பேசினதுக்கு அப்புறமா சொல்லிக்கிறாரு. பிரான்ஸோட இதுல வந்து சொல்லிக்கிறாரு என்னன்னா, ஏங்க உக்ரைன் வந்து கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்குது, அதனால இதுக்கு மேல ரெட் லைன்லாம் கிடையாது, ரப்பர் எடுங்க, முதல்ல அழிங்க, அதனால யார் இந்த கோடு போட்டது அழிங்க, இதுக்கு மேல ரெட் லைன் கிடையாது, முழு உதவிகள் செய்யணும். என்னங்க இப்போ அணு ஆயுதம் கொடுத்துருவீங்களா உக்ரைனுக்கு கேள்வி வருது. பட் இருந்தாலும் எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாம இதுக்கு மேல பிரான்ஸ் ஓப்பன் ஹார்ட்டடா இறங்கி வேலை செய்ய போறாங்க உக்ரைனுக்காக அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஓகே, என்னமோ இருக்கு, உக்ரைனுக்கும் பிரான்ஸுக்கு என்னமோ லிங்க் இருக்கு அப்படிங்கிறது ஓகே. இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உக்ரைன் கிட்ட வந்து இப்ப ஆயுத தட்டுப்பாடு இருக்குது, அதனாலதான் இவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் கொடுத்த பாடு இல்லை பிரான்ஸ், அது வேற விஷயம். பட் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரான்ஸ்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, லைனப்ல வரும். பட் ஆனா இப்போ இந்த உக்ரைனுக்கு வந்து இப்ப ஆயுத தட்டுப்பாடுகள், இப்ப உக்ரைன் யாருக்கெல்லாம் நம்ம ஆயுதம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது போல யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜார்ஜியா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆயுதம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது போல, அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்றது போல ஜார்ஜியா கிட்ட திருப்பி கேட்டிருக்காங்க. இப்ப ஜார்ஜியா அது கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் சீனா மேல தூக்கி வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது போல அரசியல் பரசலா பேசிட்டு இருக்கிறாங்க. கேட்டாங்களா இல்ல கேட்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. என்னன்னா 1992 வருஷத்துல உக்ரைன் கிட்ட ஒரு ஏர் கேரியர் இருந்திருக்குது. இது சோவியத் யூனியன்ல இருக்கும்போது ஒரு ஏர் கேரியர் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு அப்படின்னு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் கேரியரை மெயின்டைன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தது உக்ரைன். அந்த சமயத்துல என்ன நடந்துக்குன்னா வேரியா கிளாஸ் கேரியர் நினைக்கிறேன், இத சீனா வந்து கேட்டிருப்பாங்க போல இருக்குது. சீனாக்கு இல்லைங்க, நாங்க இது வந்து ஆயுதமா நீங்க வேற ஒருத்தங்களுக்கு பயன்படுத்திக்கலாம், நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல, ஏர் கேரியரை நீங்க பயன்படுத்துக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுல ஏதோ குளறுபடியெல்லாம் நடந்து இதை வந்து கேசினோவா நாங்க பயன்படுத்திக்க போறோம் அப்படின்னு வேற யாரையோ வச்சு டீலிங்லாம் போட்டு உக்ரைன் கிட்ட இருந்து இது கேசினோக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஏர் கேரியர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இது வந்து ரொம்ப அவுடேட்டடான வெர்ஷன், மெயின்டைனே பண்ணாம துருப்பிடிச்ச ஒரு மெட்டல் ஐட்டம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. வாங்கும் போது அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி கேசினோ கப்பெல்லாம் மாத்தி
நாங்க வியாபாரம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல ஏமாத்தி வாங்கிட்டு போய் சீனா அதை வந்து ஏர் கேரியரா பண்ணிருச்சாமா. இப்ப அந்த ஏர் கேரியர், அதோட பேரு லியோனிங்னு நினைக்கிறேன், பேர் கொஞ்சம் கரெக்டா வரல. பட் இப்ப அந்த ஏர் கேரியரை நீங்க ஏமாத்தி வாங்கியிருக்கிறீங்க சீனா, அதை கொடுங்க எங்களுக்கு, அது எங்களோடது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உக்ரைன் வந்து கேட்பாங்க. அதுக்கு மாற்றா வேற ஏதாவது எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது போலாம் சொல்றாங்க. நான் நடக்குதா என்ன அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா இதுவே எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான தகவலா தான் இருக்கு. உங்களுக்கு இதை கேட்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. அதாவது உக்ரைன் கிட்ட அணு ஆயுதம் இருந்தது, புடுங்கிட்டு போயிடுச்சு அமெரிக்கா. உக்ரைன் கிட்ட ஏர் கேரியர் இருந்துக்குது, புடுங்கிட்டு போயிடுச்சு சீனா. இது போல அப்புறம் ஜார்ஜியா கஷ்டத்துல இருக்கும்போது உக்ரைன் வந்து ஜார்ஜியாக்கெல்லாம் உதவி இருக்காங்க. ஆனா இப்போ உக்ரைனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, உதவுறதுக்கு தான் யாரும் இல்லை சொல்றாங்க. உலகத்துல பல நாடுகளும் உக்ரைனுக்கு உதவணும்னு சொல்றாங்களே தவிர வித்தாலைக்கு போறதான் கொடுக்குறாங்களே தவிர ஒரு அதிநவீனமான ஆயுதங்கள் எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல. ஏன்னா இப்ப அமெரிக்கா பாருங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த ஏடிஏசிஎம்எஸ்க்கும் அட்வான்ஸ்டான வெர்ஷன் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், இந்த ஆயுதம் வந்து பிஆர்எஸ்எம்னு சொல்லப்படுது. இது வந்து பிரிசிஷன் ஸ்ட்ரைக்குக்காக யூஸ் பண்ணக்கூடிய மிசைல். இந்த மிசைல் ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மிசைலை நம்ம அதிகமா வாங்கிக்கணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது. இதுக்காக லாக்ஹீட் மார்டினுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிறாங்களாமா. எந்த அளவுக்குன்னா 219 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அளவுக்கான ஆர்டர் வந்து கொடுத்துக்கிறாங்களாமா. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், இது வந்து அதிநவீனமான ஆயுதம், இதை கொண்டு போய் உக்ரைனுக்கு கொடுங்கப்பா, அப்பதான் உக்ரைன் ஜெயிக்க முடியும், ஏதாவது செய்ய முடியும். அதை விட்டுட்டு நீங்க எதுவுமே கொடுக்காம வெறும் ஆர்ட்லரி செல்கள் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா இறப்புகளை வேணா ஏற்படுத்தலாம், ரஷ்யாவுக்கு இழப்புகளை வேணா ஏற்படுத்தலாம், உக்ரைனால ஜெயிக்க முடியாதுன்னு பல நாடுகள் சொல்றாங்க. இது பலரோட கருத்துமாவும் இருக்கு, என்னோட கருத்துமாவும் இருக்கு. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா ஆர்ட்லரி செல்கள் கூட சும்மா தும் 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 தூக்கி தூக்கி போட்டே இருந்தா அவங்க பாட்டுக்கு இறக்கிட்டே இருக்கிறாங்க உதவுதானே. இங்கேயும் அதே போல இழப்புகள் ஏற்படுது. ஏன்னா ஏர் ஸ்ட்ரைக்லாம் பயங்கரமா ரஷ்யா பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. பல இடங்கள்லையும் வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடியே மேப் வீடியோ போடணும்னு நினைச்சேன், பட் கரெக்டாக அது போட முடியல. அடுத்த பதிவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேப் வீடியோலாம் தெளிவாக பார்த்தலாம். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போல விஷயங்கள்லாம் இங்கே இருக்கு. உக்ரைனுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுக்க முடியல. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிநவீன ஆயுதங்கள் அமெரிக்கா வாங்கிக்கிறாங்க. பட் அது போல ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கிடைக்கல. ஆனால் பிரான்ஸோட அதிபர் என்ன சொல்றாரு, அதிகமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறார். இது போல இந்த விஷயம் இருக்கும்போது பிரான்ஸ் மேக்ரான் அவர்கள் இருக்கிறார்ல, இவர் இதே போல இப்போ இன்னொரு விஷயம் செஞ்சுக்கிறார். என்னன்னா ஒரு இமேஜ் எடுத்துக்கிறார், எடுத்து புர்கினா ஃபாசோல ஆப்பிரிக்கா கார்ப்ஸ், இதுதாங்க பேஸு, ரஷ்யாவோட மிலிட்டரி பேஸ் புர்கினா ஃபாசோல ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது போல ஒரு இமேஜ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ரஷ்யாவோட பிரசன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமா இந்த நிஜர்ல இருக்கு அப்படிங்கிறது போல, இந்த புர்கினா ஃபாசோல இருக்குன்னு. இப்ப இதனாலயே என்னமோ தெரியல, இந்த 3 நாடுகளும் பயங்கர கூட்டணியில இருக்கிறாங்க. அதனால இவங்க 3 பேர் சேர்ந்து இப்ப ஒரு முடிவு அறிவிச்சுக்கிறாங்க. புர்கினா ஃபாசோ, மாலி, நிஜர், இவங்க 3 பேரும் என்ன அறிவிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மேல இந்த ஆன்டி டெரரிசம்லாம் இருக்குல்ல, இந்த ஈசிஸ் ஜிகாதிஸ்ட், இவங்களுக்கு எதிராக நாங்க போர் தொடுக்க போறோம், இதுக்கா எதிராக ஒரு அணியை நாங்க உருவாக்க போறோம் 3 நாடுகளும் இணைந்து அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாங்க. இத்தனை நாளா இந்த டைலாகுக்கு சொந்தக்காரங்கள் உரிமை கொண்டாட வேண்டியது யாரு, அமெரிக்கா. இப்போ இவங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா காப்பிரைட் கிளைம் போட்டுடலாம்ல இல்லைங்களா. ஏன்னா ஒரு பாட்டுல ஒரு வரி எடுத்து பேசினாலே காப்பிரைட் கிளைம் வருது. இத்தனை வருஷமா உலகத்துல இந்த ஒரு புனித செயலை செஞ்சுட்டு இருந்தது அமெரிக்கா. இப்ப அந்த செயலை வந்து இவங்களே எடுத்து செய்ய போறாங்கன்னு எப்படிங்க ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நாடுகள் சொல்றாங்க அப்படின்னா கிரேட் ரெஸ்பெக்டட் இது. பட் ஆனா அமெரிக்கா இவங்க கூட இணைஞ்சு செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோள். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நம்ம பாருங்க எங்கெங்கயோ போயிட்டு இருக்கேன் செய்திகள், அது போல அப்படியே பிரிஞ்சு கிடக்குது, எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியல. இப்ப திரும்பி உக்ரைனுக்கு வந்துடலாம். ஏன்னா பிரான்ஸோட அதிபர் அதிகமான உதவி வந்து உக்ரைனுக்கு செய்ய தயாரா இருக்கிறாங்க, ராணுவத்தையும் அனுப்பிச்சு வச்சுருவாரு போல தெரியுது. இப்போ உக்ரைன் என்ன பண்ணும், டிஃபென்ஸ் பண்ணுமா, அதனால சுமியிலையும் சப்ரசிஷியா பகுதியிலையும் அதிகமான டிஃபென்ஸ் லைன் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ரஷ்யா செஞ்சு வச்சுக்கிறாங்களே இந்த சுரோவிக் லைன், இந்த டிராகன் டீத், ஆன்டி டேங்க் டிச், இது போல வகை வகையா சேம் டைப் ஆஃப் டிஃபென்ஸ் லைனை இப்போ உக்ரைன் செஞ்சு வச்சுக்கிறாங்களாமா. என்னை நான் வந்து அடிச்சு பார்த்தா முடியல, இப்ப அதே லைனை நீ வந்து அடிச்சு தகர்த்து காட்டு பார்ப்போம் அப்படிங்கிறது போல உக்ரைன் வந்து ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் லேயர் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வருது. இது போல உருவாக்குனா மட்டும்தான் பிரான்ஸோட வீரர்கள் நாட்டோ வீரர்கள்லாம் உள்ள வந்தாங்கன்னா கொஞ்சம் தடுத்து நிறுத்த முடியும் இல்லையா. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது, உக்ரைன் டிஃபென்ஸ் அதிகப்படுத்துறாங்க, பிரான்ஸ் ராணுவ வீரர்கள் அனுப்ப போறாங்க, பல நாடுகள் ஆயுதம் கொடுக்க போறாங்க, இதுக்கு மேல ரஷ்யாவை எடுத்து இவங்க போட்டி போடுவாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கு பார்டர் கார்டா பெலரூஸ் உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக நாட்டோ வீரர்கள் உள்ள வருவாங்க அப்படிங்கிறது போல ஒரு
கற்பனையாகவும் இருக்கலாம், இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது போல அனாலிசிஸ்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நடக்குதா என்ன, இதுக்கு ரஷ்யா எது மாதிரியான எதிர்வினைகள் செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்து கூட நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.